VVD, 80 years of legacy in consumer goods. Lion Squash, அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், கூலா ஜோரா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வருடம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம்? இவ்வளோ நாள் நம்ம இருந்தது தப்போ, நம்ம ரொம்ப கரெக்டாக நேர்மையாக இருக்கிறோன்ட்டு நிறைய விஷயங்களை இழக்கிறோமோ அப்படின்னு யோசிக்க வைப்பாரு சனி. குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி தப்பு பண்ண வச்சாருன்னா குரு தண்டனை கொடுத்துருவாரு. உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது முக்கியம், உங்களுக்காக வாழ வேண்டியது முக்கியம். அதே சமயம் உங்களால் அடுத்தவங்க பாதிக்கப்படாமலும் இருக்கணும். பொதுவாக ரிஷப ராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், படிப்பை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதுல நிறைய அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ரிஷபராசியில் பெண்கள்னு தனியாக எடுத்துக்காம பொதுவாகவே ரிஷபராசிக்கு இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் 11ல் உச்சமாகிறாரு. அப்போ லாபம், எதை தொட்டாலும் லாபம். ரிஷபத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டான விசுவாவசு வருடத்தில் தொழில் மூலமாக லாபம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கான காரணம் ஒரு இடத்த அழகுபடுத்துறது, ஒரு மனிதனை அழகுபடுத்துறது. இந்த மாதிரியான தொழில்கள் எதை எடுத்தாலும் ரிஷபத்துக்கு சக்ஸஸ்ங்கிறது கேரண்டி. தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களால இவங்க பேர் கெட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாகவே தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட இந்த ரிஷபராசிக்காரங்கிறவங்க இருந்துக்கணும். அதே மாதிரி அரசியலில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மையாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மட்டுமே ஜெயிக்க முடியும். ஸோ ஏதாவது நெகட்டிவ் ஃபேமிங் ஆகிறதுக்கான வாய்ப்பை இந்த சுக்கிரன் சனி காம்பினேஷன் அப்படிங்கிறது கொடுக்கும். சுத்தம் அப்படிங்கிறது நம்பர் 1 ரெமடி. ஸோ எந்த அளவுக்கு அவங்க சுத்தமாக தானும் இருந்துக்கிட்டு வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த வருடம் சிறப்பாக இருக்க போகுது. ரிஷபராசி நேயர்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக இருக்குது. பட் செகண்ட் ஆஃப் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகின்ற இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். மேம் வணக்கம். வணக்கம் மேம். இந்த வருடம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம்? சனியுடைய பார்வை ராசி மேலே விழுது. அப்போ சனியுடைய பார்வை அப்படி என்ன பண்ணிடும்னா, இவ்வளோ நாள் நம்ம இருந்தது தப்போ, நம்ம ரொம்ப கரெக்டாக நேர்மையாக இருக்கிறோன்ட்டு நிறைய விஷயங்களை இழக்கிறோமோ அப்படின்னு யோசிக்க வைப்பார் சனி. சனி என்ன பண்ணுவார்னா, எதையும் குறுக்கு வழியில் பண்ணலாமா, ஷார்ட் டேர்மாக நம்ம ஜெயிச்சிடலாமா, நம்ம ஏன் அப்படி இருக்கணும், இவ்வளோ நாள் இருந்த அந்த ட்ரைட்ஸே ஏன் ஃபாலோ பண்ணணும், ஒரு மாற்றத்தை உள்ளே கொண்டு வருவோமாங்கிற மாதிரி யோசிக்க வைப்பார். அது பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் அது நெகட்டிவாக இருக்குது, ஒருத்தரை நீங்கள் ஏமாற்றி ஜெயிக்கணும், ஒரு இடத்துல ஒருத்தரை நீங்கள் கைவிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி தப்பு பண்ண வச்சாருன்னா குரு தண்டனை கொடுத்துருவாரு. உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது முக்கியம், உங்களுக்காக வாழ வேண்டியது முக்கியம். அதே சமயம் உங்களால் அடுத்தவங்க பாதிக்கப்படாமலும் இருக்கணும். இந்த விஷயத்தில் மட்டும் ரிஷபம் இந்த வருடம் கவனமாக இருந்துக்கிட்டால் பரவாயில்ல. இப்போ ரிஷப ராசியில் இருக்க குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு படிப்பு, கல்வி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் மேம்? பொதுவாக ரிஷப ராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், படிப்பை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதுல நிறைய அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ படிப்பில் உங்களுக்கு பிரச்சனை வருமானா அதுவும் கிடையாது. ஏன்னா 4ல் கேது தான் இருக்கிறதுனால ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு ஸ்கோர் கார்டு ஏறலை அப்படின்னாலும் விஷயம் மண்டையில் ஏறி இருக்கும். ஏன்னா கேது அப்படிங்கிறவர் பிளானட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஞானக்காரகன் கேது அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்காமலே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கற்பூர புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, கிராஸ்பிங் பவர், அது குழந்தைங்களுக்கு தன்னால் வர ஆரம்பிச்சிடும், நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இளைஞர்களுமே மாற்றி யோசிப்பாங்க. ஸோ ஒரே போக்கில் யோசிக்காமல் ரொம்ப சிம்பிள், இதுக்கே நம்ம இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக ஓடிட்டுருக்கோம், மாற்றி யோசித்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவோம். அந்த மாதிரி தன்னுடைய அறிவில் ஒரு மாற்றத்தை கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடமான விசுவாவசு வருடம் இருக்கும். மேம், இப்போ ரிஷப ராசியில் இருக்க பெண்களுக்கு இந்த வருடம் எப்படிப்பட்ட வருடமாக இருக்கும்? ரிஷப ராசியே ஒரு பெண் ராசி தான். ஸோ ரிஷப ராசியில் ஆண்கள் இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு பெண் தன்மை, நல்லினம், ஒரு ஈவு இறக்கங்கிறது இருக்க தான் செய்யும். பேணும் தன்மை இருக்கும். நிறைய ரிஷபராசி ஆண்களே வீட்டை நீட்டாக வச்சுருப்பாங்க, அழகுபடுத்திட்டே இருப்பாங்க, வீட்டை தொடச்சிட்டு இருப்பாங்க. பெண்களுக்கு மிச்சமாக ரிஷபராசி ஆண்கள் வேலை செய்வாங்க. ஸோ அப்போ ரிஷபராசியில் பெண்கள்னு தனியாக எடுத்துக்காம பொதுவாகவே ரிஷபராசிக்கு இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் 11ல் உச்சமாகிறாரு. அப்போது லாபம், எதை தொட்டாலும் லாபம், தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வருடம் இந்த வருடம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா போடக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி அப்படிங்கிறது ரிஷபம் பார்க்க போகிறதுனால மனசில் ஃபஸ்ட்டு இது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஸோ அந்த உற்சாகத்தோடைய உந்துதலில் இவங்க இந்த வருடம் கூட ஓட போகிறாங்க. ஸோ செய்யக்கூடிய செயல்களுக்கான ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உடனே இவங்களை சேர்றதுக்கான வாய்ப்புங்கிறது நிறையா இருக்குது. இப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்க நம்ம ஒரு தொழில் செய்யலாம், இந்த வருஷத்துலேருந்து நம்ம இதை ஆரம்பிக்கலாம், அதுக்காக நம்ம ஒரு பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வருஷம் சாதகமா இருக்குமா மேம்? ரிஷபத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டான விசுவாவசு வருடத்துல தொழில் மூலமா லாபம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கான காரணம் 6ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். ரிஷபத்துக்கு வந்து ராசிநாதனே 6ஆம் அதிபதியாகவும் வருவார். 6 அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல நீங்க போட்டி போட்டு ஜெயிக்கிறத 6ஆம் இடம் குறிக்கும். அந்த 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடமான ஒரு உபஜெய ஸ்தானத்துல போய் உச்சமாகிறாரு. மீனத்துல போய் சுக்கிரன் வந்து உச்சமாகிறாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல தொழில் மூலமா அபரிவிதமான வெற்றி. அப்போ என்ன மாதிரியான தொழில் பண்ணலாம்? பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், ஆடை ஆபரணம், ஃபேஷன் டிசைனிங், டெய்லரிங், பெண்களுக்கான காஸ்மெட்டிக்ஸ், அழகு, இன்டீரியர்ஸு, இன்டீரியர் டிசைனிங், வெட்டிங் ஈவெண்ட் பிளானர்ஸ், டெக்கரேஷன், கேட்ரிங், இந்த மாதிரியான பிஸ்னஸஸ். ஒரு இடத்தை அழகுபடுத்துறது, ஒரு மனிதனை அழகுபடுத்துறது, இந்த மாதிரியான தொழில்கள் எதை எடுத்தாலும் ரிஷபத்துக்கு சக்ஸஸ்ங்கிறது கேரண்டி. இப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்க வந்து அரசியல்ல இருக்காங்க, அரசு பதவியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு இந்த வருஷம் என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும்? ரிஷபத்தில் உள்ளவங்க அரசு பதவியில் இருக்கிறாங்க, இல்லை அரசியலில் இருக்கிறாங்கன்னா 4ல் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் மக்கள் தொடர்பில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது 11ஆம் இடத்துல இருக்குது. 11 அப்படிங்கிறது வெகுஜன தொடர்பு அப்படிங்கிறத குறிக்கும். நம்ம பொதுவான மக்கள்கிட்ட எப்படி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம், அவங்களோட நம்மளுடைய உறவு எப்படி இருக்குங்கிறத குறிக்கிறது சனி. அப்போது தனக்கு கீழே இருக்கிறவங்க, தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களால இவங்க பேர் கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாகவே தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட இந்த ரிஷபராசிக்காரங்கிறவங்க இருந்துக்கணும். அதே மாதிரி அரசியலில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மையாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மட்டுமே ஜெயிக்க முடியும். ஸோ ஏதாவது நெகட்டிவ் ஃபேமிங் ஆகிறதுக்கான வாய்ப்பை இந்த சுக்கிரன் சனி காம்பினேஷன் அப்படிங்கிறது கொடுக்கும். பெண்களால் பிரச்சனை அப்படிங்கிறதையும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கும் பட்சத்தில் ரிஷபம் சேஃப். இப்போ ரிஷப ராசிக்காரங்க உடல் சார்ந்த விஷயங்களில் வந்து இந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயம்? இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து நிறைய ஆட்படுவாங்க ரிஷபராசிக்காரங்க. இந்த விசுவாவசு வருடத்துக்கு அப்புறம், தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமே நிறைய ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ், அலர்ஜிஸ், ரேஷஸ், குறிப்பாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, ஹைஜின்னால் வரக்கூடிய ப்ராப்ளம், டென்டல் ப்ராப்ளம், ஐல ப்ராப்ளம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரிஷபத்துக்கு அதிகமாக வர்றதுனால இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரிஷபம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆனாலும் 11ஆம் இடம் வளர்த்துருக்கிறதுனால நோய் வந்தாலும் நோய்க்கு டக்குன்னு ஒரு ரெமெடி கிடச்சிரும், ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். ஒரு டாக்டரை பார்த்தா உடனே நோயும் சரியாயிரும். அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதையும் சுக்கிரன் கொடுக்குறாரு. மேம் இப்போ வந்து 2025 ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்ற விஷயம் சொன்னீங்க. இப்போ இந்த வருஷத்தை இன்னும் அவங்க கொஞ்சம் தனக்கு சாதகமான ஒரு வருஷமாக மாற்றிக்கணும்னா என்ன மாதிரியான பூஜைகள், என்ன மாதிரியான வழிபாட்டு முறை அவங்க செய்யணும்? ரிஷபம் வந்து ஒரு வாழ்வியல் பரிகாரத்தோட சேர்த்து ஒரு ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத பண்ணணும். சுத்தம் அப்படிங்கிறது நம்பர் 1 ரெமடி. ஸோ எந்த அளவுக்கு அவங்க சுத்தமாக தானும் இருந்துக்கிட்டு வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த வருடம் சிறப்பாக இருக்க போகுது. ஸோ வீட்டில் எப்போவுமே 2 விளக்கு, 2 தீபம் போடுறது அப்படிங்கிறது நல்லது. ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றாமல் 2 விளக்கு ஏற்றணும். நிறைய பேர் பூஜை ரூமே க்ளீன் இல்லாமல் வச்சுருப்பாங்க. நிறைய சிலைகள் வச்சுருப்பாங்க, அதை க்ளீன் பண்ணாமலே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்னவோ நிறைய சாமி படங்கள்லாம் வச்சுக்க பிடிக்கும், ஆனால் க்ளீன் பண்ண மட்டும் பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் மினிமலாக வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, சுத்தமாக வச்சுருக்கணும். அந்த இடத்த எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கிறீங்களோ அதுக்கான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது இருக்கும், புக்ஸும் இருக்குது, யூடியூப்பில் அவைலபிள். அதை நீங்கள் படித்தாலும் சரி அல்லது கேட்டாலும் சரி, இதை ரெகுலரைஸ் பண்ணும் பட்சத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த ரிஷப ராசிக்காரங்களினுடைய திருமணம், நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு குறை இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்குமா? திருமணம் ஆனவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை அது எப்படி இருக்கும் மேம்? ரிஷபராசி நேயர்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக இருக்குது. பட் செகண்ட் ஹாஃபில் தான் இருக்கும். ஸோ ஒரு அக்டோபர் வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸை வந்து அலைன்ஸ்டேருந்து எதிர்பார்க்க முடியாது. பட் அக்டோபர் மந்த்துக்கு மேலே உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ரிஷபராசி திருமண வாழ்க்கைக்குள்ளே தான் இருக்கிறேன், இந்த தமிழ் புத்தாண்டு வந்து எனக்கு என்ன பலன் தரப்போகுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். என்னன்னா 7ஆம் அதிபதி ஏற்கனவே செவ்வாய், அவரும் நீசமாகிறதுனால புரிந்து கொள்ள முடியாத தன்மை, எமோஷ்னல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே நீண்ட நாட்களாக இருந்துக்கிட்டே வர்றது வந்து கொஞ்சம் விரிசல் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில் நல்லது. பெரிய பிரச்சனை, செப்பரேஷன், அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை நிச்சயமாக. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 தமிழ் புத்தாண்டு விசுவாவசு ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. நிச்சயமாக இதை பார்க்கிற எங்களுடைய நேயர்களுக்கும் பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்த்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த கருத்துகளுக்கு நன்றி மேம். நன்றி. VVD, 8 years of legacy in consumer goods. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், ஃபுல்லா ஜோரா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.